வாட் இஸ் சர்ப்ரைஸ் பவி? வீடியோக்கு வந்திருக்கீங்க. இல்ல, உங்களை பார்க்கதான் ஆபீஸ் போனேன். நீங்க லீவ்னு சொல்லி சொன்னாங்க. யா, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ அதான். அதான் வீட்டுல பேசிட்டு போலான்னு வந்தேன். சார் சாப்பிடுறீங்க? இல்ல, அதெல்லாம் எதுவும் வேணாம். நான் எதுக்கு வந்தேன்னா, ப்ளீஸ் சொல்லுங்க, என்ன விஷயம்? அப்பமா வீட்டுல இல்லைங்களா? உங்க பர்ச்சேஸ் பண்றதுக்காக வெளியே கொடுத்தாங்களா? ஏன் அவங்க கிட்ட தான் பேசுறீங்களா? என்கிட்ட பேச மாட்டீங்களா? இல்ல, உங்ககிட்டதான் பேசணும். ஒரு 10 minutes. உங்களுக்கு எதுவும் டிஸ்டர்ப் இல்லை? பேசலாமே, தாராளமா பேசலாம். இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிடலாமே முடியும். ஏன் இதுக்கு? ஏன்னா இருங்க, வேற யாரும் லவ் பண்றீங்களா? நீங்க நான் பொண்ணு பார்க்க வந்ததே சொல்லிருக்கலாம். 1 month வச்சுட்டு இப்பான்னு சொல்லிட்டு எப்படி பப்பி? இல்ல, என்ன சொல்ல விடுங்க முரளி. நான் சொல்றதே கேளுங்க. சொல்லுங்க. என்ன மாதிரி மிடில் கிளாஸ் பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுறதே பெரிய விஷயம். இதுல லவ் எல்லாம் பண்றதுக்கெல்லாம் டைம் இல்லை. என்ன நம்பிதான் என்னுடைய ஃபேமிலியே இருக்க முடியும். எதுக்கு பப்பி கல்யாணம் ஸ்டாப் பண்ண சொல்றீங்க? உங்க அம்மா நேத்து கால் பண்ணிருந்தாங்க. என்ன சொன்னாங்க? நீங்க என்ன பொண்ணு பார்க்க வரும்போது என்ன சொன்னீங்க? உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்ப எக்ஸ்ட்ரா 20 பவுன் சேர்த்து பண்ண சொல்லி சொல்றாங்க. ஓ, இதுதானா? அப்ப அம்மா சொன்ன மாதிரி பண்ணிடுங்க. எங்க ஃபேமிலி சிச்சுவேஷன் தெரியும். அப்ப சரின்னு சொல்லிட்டு இப்ப மாத்தி பேசினா எப்படி முடியும்? அப்கோர்ஸ் கவர்மெண்ட் ஜாப் மாப்பிள்ளைன்னு கேட்குறீங்க. இதெல்லாம் பண்ணுங்க எப்படி? மிஸ்டர் முரளி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா? என்ன ஷியோர், கேளுங்க. நீங்க கேக்குற நகையை போட்டுட்டு நான் உங்க வீட்டுல வந்து வாழணும். கேட்டா காலகாலமா இதுதான் நடக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. 20 பவுன் கேட்டீங்க எக்ஸ்ட்ரா, நான் 50 பவுன் சேர்த்து போடுறோம். நீங்க எங்க வீட்டுல வந்து இருக்கீங்களா? என்ன பேசுறீங்க பப்பி? எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு நான் எப்படி அங்க வந்து இருக்க முடியும்? ஸ்டூபிடா பேசிட்டு இருக்கீங்க. சரி, உங்க மந்த்லி இன்கம் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? ஷியோர், மந்த்லி 30K வாங்குறேன். இதுவே நான் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போய் நின்னேன் அப்படின்னா, நீங்க ஒரு மாசம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை நான் 5 மடங்கா சம்பாதிச்சு காட்டுவேன். What are you talking, பவி? சத்தம் போடாதீங்க முரளி. என்ன சொன்னீங்க? நாங்க கவர்மெண்ட் ஜாப் இருக்கிற மாப்பிள்ள கேக்குறோம். எதுக்காக? ஒருவேளை நீங்க இறந்து போயிட்டா நம்ம குழந்தைங்களை நான் எப்படி வச்சு காப்பாத்துவேன்? இதே நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தா அந்த வேலை எனக்கு வரும். அப்ப கூட நம்ம குழந்தைங்களை உங்க அப்பா அம்மா வச்சு காப்பாத்த எனக்கு உதவும். அதுக்காக தான் அந்த கவர்மெண்ட் ஜாப் கேக்குறோம். நீங்க கவர்மெண்ட் ஜாப் மாப்பிள்ள கேக்குற மாதிரி நாங்க டவுரி கேக்குறோம். அதானே நினைக்கிறீங்க? நான் ஒன்னும் வெறும் கழுத்தோட வரேன்னு சொல்லல. எங்க வீட்டுல எவ்வளவு போட முடியுமோ அதை போடுறாங்கன்னு தான் சொல்றேன். எங்க வீட்டுல செய்யற வேலையை தான் நான் இங்கேயே செய்யறேன். அதை விட அதிகமா தான் செய்வேன். அதுக்கு நான் காசு கொடுக்கணுமா? எங்க வீட்டுல இல்லாத ஒண்ணு புதுசா உங்க வீட்டுல கிடைக்குது ராத்திரி. எனக்கு நீங்க சந்தோஷம் தரீங்க, நான் உங்களுக்கு சந்தோஷம் தரேன். இதுக்கு நான் காசு கொடுக்கணுமா? வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா கிட்ட கூட காட்டாத உடம்ப நீங்க தாலி கட்டின அன்னைக்கு ராத்திரியே உங்ககிட்ட காட்டுறேன். அதுக்கு நான் காசு கொடுக்கணுமா? உங்களை மாதிரி ஆம்பளைங்கனாலதான் கல்யாணத்துக்கு முன்னாடியே பாதி கல்யாணம் நின்னுடுது, கல்யாணத்துக்கு பின்னாடியே டிவோர்ஸ் ஆயிடுது. கல்யாணமும் வியாபாரமா விபச்சாரமா ஆகிடுச்சு. எல்லாம் இந்த டவுரியாலதான்.